டிடி கிசான், மாறிவரும் இந்தியாவின் பெருமை. வணக்கம், கிருஷி சோப்பாலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் அஞ்சு சிங். இந்த முறை வாழ்க்கையில் மட்டுமல்ல, அறிவியலின் தொடுதலும் நிறைந்துள்ள ஒரு நிலத்திலிருந்து கிருஷி சோப்பாலை நாங்கள் உங்களிடம் கொண்டு வருகிறோம். இங்கே விவசாயிகள் தங்கள் மரபுகளை நம்பிக்கையுடன் முன்னெடுத்து செல்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அன்னை காளி தேவியின் ஆசிகள் உள்ளன. அன்னை காளி தேவியின் இடத்தில் இருந்து இயற்கை விவசாயம் ஊக்குவிக்கப்படுகிறது. அதாவது இந்த முறை குஜராத்தில் உள்ள ஹலோல் இயற்கை வேளாண்மை அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து கிருஷி சோப்பாலை உங்களிடம் கொண்டு வருகிறோம். இது இந்தியாவின் முதலாவது அல்ல, முழு உலகிலும் முதல் இயற்கை விவசாய பல்கலைக்கழகம். எனவே இன்றைய நமது முயற்சி இந்த இடத்தின் அறிவையும் ஒளியையும் நாடு முழுவதும் பரப்ப வேண்டும் என்பதே நோக்கமாகும். எனவே இன்றைய கிருஷி சோப்பாலை தொடங்கி உள்நாட்டு பசு எவ்வாறு இயற்கை விவசாயத்தின் மையமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்வோம். அது நிலத்திற்கு மட்டுமல்ல, நம் எண்ணங்களுக்கும் எவ்வாறு உயிர் கொடுக்கிறது. இங்கு விவசாயம் என்பது போட்டி பற்றியதல்ல, மதிப்புகள், வாழ்க்கை தத்துவம் பற்றியது. மனித ஆரோக்கியத்திற்காக, மனித நல்வாழ்க்கைக்காக நாம் பாடுபட வேண்டும் என்று இது நமக்கு சொல்கிறது. சரி, ஒரு பெரிய கைத்தட்டலுடன் ஆரம்பிக்கலாம். நாம் முன்னேறுவதற்கு முன் இந்த அறிக்கையை பார்ப்போம். ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாடு விவசாயிகளினுடைய செலவுகளை அதிகரிக்கின்றது. பயிர்களில் உள்ள ரசாயன எச்சங்கள் தரத்தை மீறுகின்றன, மண் உற்பத்தி திறனை எதிர்மறையாக பாதிக்கின்றன. இயற்கை விவசாயம் இதற்கு முற்றிலும் எதிரானது. இது அடிப்படையில் ரசாயனம் இல்லாத விவசாய முறையாகும். இது இந்திய விவசாய மரபுகளில் ஆழமாக வேர்களை கொண்டுள்ளது. இயற்கை விவசாயம் என்பது சுற்றுச்சூழல் ரீதியாக பன்முகத்தன்மை கொண்ட விவசாய முறையாக கருதப்படுகிறது. மரங்கள் மற்றும் கால்நடைகளையும் விரிவாக உள்ளடக்கியது. விவசாயிகள் பல வழிகளில் இயற்கை விவசாயத்தால் பயனடைகிறார்கள். உதாரணமாக, பயிர் செலவுகள் குறைக்கப்படுகின்றன மற்றும் விவசாயியின் பொருளாதார நிலைமை மேம்படுகின்றது. ஜீவாமிர்தம் மண் வளத்தை அதிகரிக்க பயன்படுகின்றது. நீண்ட காலத்திற்கு மண்ணின் ஈரப்பதத்தை பராமரிக்க விவசாய எச்சங்களை தழைக்கூலம் செய்வது அவசியம். எந்த ஒரு விவசாயியும் அக்னிஸ்டா, நீம் ஆர்க் மற்றும் தஷ்பரணி ஆர்க் போன்ற இயற்கை பூச்சிகளை எளிதாக தயாரிக்க முடியும். சரி, நீங்க இப்போதான் அறிக்கையை பார்த்தீங்க. ஏன் இயற்கை விவசாயத்தை மறுபடியும் பின்பற்றணும்னு நாங்க விளக்கினோம். மண்ணிலிருந்து விளைபொருட்களை நாங்கள் தொடர்ந்து பிரித்தெடுக்கிறோம், ஆனால் அதை மீண்டும் ரீசார்ஜ் செய்யவில்லை. அதன் அர்த்தம் அதன் ஆரோக்கியம் மோசமடைந்து வருகிறது. சரி, நாம என்ன செய்ய வேண்டும்? இயற்கை விவசாயம் என்றால் என்ன? அதன் கூறுகள் என்ன? நமது விவசாயிகள் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை சுற்றியுள்ள தவறான கருத்துகள் மற்றும் கேள்விகளுக்கும் தீர்வு காண வேண்டும். மேடையில் சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்துவோம். பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் CK டிம்படியா எங்களுடன் இருக்கிறார். டைரக்டர் எக்ஸ்டென்ஷன் டாக்டர் RA குஜரும் எங்களுடன் இருக்கிறார். உங்களை வரவேற்கிறோம். டாக்டர் கோபால் வதோதரியா, இந்த திட்டத்திற்கு உங்களை மிகவும் வரவேற்கிறோம். இவர் ஆராய்ச்சி இயக்குனர். எனவே ஐயா, முதலில் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நான் உங்களிடம் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். மேலும் இந்த இடம் சக்தி பீடம் மற்றும் காளி தேவியின் ஆசையில் உள்ள இடம் என்று நாம் கூறக்கூடிய இடம். மேலும் இயற்கை விவசாயம் நமது கலாச்சாரம் என்று கூறப்படுகிறது. எனவே அது ஏன் முக்கியமானது? இயற்கை விவசாயம் என்றால் என்ன? இன்று குஜராத் இயற்கை வேளாண்மை அறிவியல் பல்கலைக்கழகம் குஜராத்துக்கும் நாட்டிற்கும் பெருமையாக மாறியுள்ளது. நமது பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையால் நாட்டிலும் உலகிலும் முதல் இயற்கை வேளாண்மை பல்கலைக்கழகம் இங்கு நிறுவப்பட்டுள்ளது. இந்த மண்ணிலிருந்து இயற்கை வேளாண்மை பற்றிய செய்தியை பரப்ப இந்த திட்டத்தை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை வேளாண்மை பொறுத்தவரை இயற்கை வேளாண்மை என்பது வெறும் விவசாய முறை மட்டுமல்ல. இன்று காலநிலை மாற்றம், புவி வெப்பமடைதல்,
மற்றும் மக்களின் ஆரோக்கியம் ஆபத்தில் உள்ள நிலையில் இயற்கை வேளாண்மை ஒரு வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். அது அப்படியே மாறியும் வருகிறது. இயற்கை வேளாண்மை என்பது இரசாயனமற்ற விவசாயம். இதைத்தான் விவசாய நாடான இந்தியாவில் நாம் கடைபிடிக்கிறோம். பசுமை புரட்சி முதல் இரசாயன வேளாண்மையின் விளைவுகள் வரை பல அம்சங்களை நாம் பார்த்தோம். இன்று நாம் எதிர்கொள்ளும் பாதகமான விளைவுகளிலிருந்து வெளியேற ஒரே வழி இரசாயனமற்ற விவசாயம், இயற்கை வேளாண்மைதான். இயற்கை வேளாண்மை என்பது இயற்கையை ஒன்றாக வைத்திருப்பதாகும். பசுவின் சாணத்தை பயன்படுத்தி விவசாயியின் பண்ணையில் உயிரி வழிமுறைகளை மறுசூழ்ச்சி செய்வதன் மூலம் பசுவின் சாண திரவத்தை பயன்படுத்தி இரசாயனங்களால் அழிக்கப்பட்ட நிலத்தின் வளத்தை மீண்டும் கொண்டு வரவும், விவசாயியை நல்ல வருமானம், செழிப்பு மற்றும் தற்சார்பு நோக்கி நகர்த்தவும் இது ஒரு சிறந்த இயற்கை விவசாய முறையாகும். இயற்கை விவசாயத்தின் பரிமாணம் குறிப்பாக நாட்டுப்புற பசு, அதன் திரவங்களின் காணப்படும் அறிவியல், 1 கிராம் பசுவின் சாணத்தில் 300 முதல் 500 கோடி மைக்ரோப்ஸ் என்று அழைக்கிறோம். அவை நம் மண்ணில், அதாவது நம்முடைய சமையலுக்கு ஊட்டச்சத்தை தயார் செய்கின்றன. அத்தகைய நுண்ணுயிரிகளை அதிகரிக்க பசுவின் சாணத்திலிருந்து ஒரு பயோ ஃபார்முலேஷனை உருவாக்கியிருக்கிறோம். பீஜ் அம்ரித், ஜீவாமிரித், காஞ்சீவாமிரித் ஆகியவற்றை பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த பசுவின் சாணம் உயிரி சூத்திரங்களை உருவாக்குகிறது. மேலும் அவற்றிலிருந்து நல்ல பலன்களை பெறுகிறோம். இங்குள்ள எனது சக விவசாயிகளே, குஜராத் இயற்கை விவசாயத்தில் கணிசமாக முன்னேறியுள்ளது என்பதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். இங்குள்ள பல விவசாயிகள் தங்கள் பண்ணைகளில் இது போன்ற சிறந்த மாதிரிகளை உருவாக்கி அறிவியல் கண்ணோட்டத்தில் பணியாற்றியுள்ளனர். அவர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால், அதிகப்படியான இரசாயன பயன்பாட்டிலிருந்து இயற்கை விவசாயத்திற்கு மாறும்பொழுது, அதாவது இயற்கை வேளாண்மைக்கு மாறும்பொழுது, மாட்டு சாணத்திலிருந்து தயாரிக்கப்படும் பயோ ஃபார்முலேஷனை பயன்படுத்துவது மூலம், தழைக்கூளம் போடுவது மூலமும், கலப்பு சமையல் முறைகள் செய்வது மூலமும், நீர்த்தேக்கங்களை உருவாக்குவது மூலமும் பல்லுயிர் பெருக்கத்தை வளர்ப்பது ஆகியவை விவசாயிகளிடையே பொதுவான புரிதலாக மாறியுள்ளது. இந்த அடித்தளம் நிறுவப்பட்ட பிறகு இயற்கை விவசாயத்தின் பயிர்கள் மற்றும் மகசூல் விவசாயிகளையும் விஞ்ஞானிகளான எங்களையுமே வியப்பில் ஆழ்த்தியுள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தகைய உற்பத்தி தரமான உற்பத்தியாகும். இயற்கை விவசாயத்தின் மூலம் மட்டுமே அதை அடைய முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதையே நாங்களும் கண்டுபிடித்திருக்கிறோம். கண்டிப்பா சரியா சொன்னீங்க. நீங்க குறிப்பிட்டது போல இது எங்கள் கலாச்சாரம். நாம் எந்த பயிர்களை வளர்க்கலாம், இயற்கை முறைகள் மூலம் எந்த பயிர்களை சிறப்பாக வளர்க்க முடியும் என்பதை கண்டறிய நான் திரு குஜ்ஜர் அவர்களிடம் கேட்கிறேன். ஐயா, நான் உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், எல்லா பயிர்களையும் இயற்கையாக வளர்க்க முடியுமா, அல்லது சிறந்த பலனை தரும் சில மட்டுமே உள்ளதா? குஜராத்திலும் இந்தியாவிலும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு காலநிலைகள் உள்ளன. இயற்கை விவசாயத்தில் இந்தியாவின் எந்த மூலையிலும் உள்ள எந்த விவசாயியும் அனைத்து வகையான தாவரங்களையும், அனைத்து வகையான அரிசி, பருப்பு வகைகள் மற்றும் பிற பயிர்களையும் அவர்களால் எளிதாக வளர்க்க முடியும். இயற்கை விவசாயத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் எதை வளர்த்தாலும் அவற்றை ஒன்றோடொன்று சேர்த்து வளர்க்க வேண்டும். இதைத்தான் கலப்பு விவசாயம் என்று அழைக்கிறோம். இதன் காரணமாக என்ன நடக்கிறது என்றால், கலப்பு விவசாயம் காரணமாக 2 பயிர்களுக்கு இடையில், பல பயிர்களுக்கு இடையில் ஒரு மைக்ரோ கிளைமேட் உருவாகின்றது. மேலும் அந்த மைக்ரோ கிளைமேட் ஒவ்வொரு செடிக்கும் உதவுகின்றது. இதன் காரணமாக இயற்கை விவசாயத்துடன் நம்மால் பலவித பலன்களை பெற முடியும். நிச்சயமாக எந்த வகையான விவசாயத்தையும் இயற்கை விவசாயத்தில் செய்யலாம். மேலும் இயற்கை விவசாயத்தை பற்றி பேசினால், இயற்கை ஒரு வகை பயிரை மட்டும் பயிரிடுவதில்லை, எந்த பயிரும் எந்த விதையையும் எங்கும் வளர்க்கக்கூடியது என்பதிலும் இதேதான் நடக்கிறது. அதுதான் அதன் அடிப்படை. டாக்டர் கோபால் அவர்களிடம் விதைகள் உள்ளூரில் கிடைக்கிறதா என்பதை நான் உங்களிடம் இருந்து அறிய விரும்புகிறேன். இயற்கை விவசாயத்தில் என்ன வகையான விதைகள் பயன்படுத்தப்படுகின்றன? உள்ளூர் வகைகள் என்று அழைக்கப்படும் உள்ளூர் வகைகள் உள்ளூர் காலநிலை, மண் மற்றும் பூச்சிகளுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கப்படுவதால் மிகவும் முக்கியமானவையாகும்.
அவற்றின் உற்பத்தி திறன் நிலையானதாகவே உள்ளது. அவற்றின் உற்பத்தி திறன் ஆண்டு முழுவதும் ஏற்ற இறக்கமாக இருக்காது. அவை நிலையானதாகவே இருக்கும். மேலும் இந்த விதைகளை நாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு வழங்க முடியும். இதன் பொருள் விவசாயிகள் தற்சார்பு உடையவர்களாக மாறுகிறார்கள். சந்தையில் இருந்து புதிய விதைகளை வாங்க வேண்டிய அவசியத்தை நீக்குகிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த நிலையான விதைகளை பயன்படுத்தலாம். எனவே இயற்கை விவசாயத்தின் அம்சம் என்பது வெளியில் இருந்து எதையும் இறக்குமதி செய்யக்கூடாது என்பதுதான். விதைகளோ அல்லது வேறு எந்த கூறுகளோ இல்லை. நாம் நமது சொந்த விவசாய நிலையத்தை பயன்படுத்தி இயற்கை விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டும். சரி, விவசாயிகளிடமிருந்து சில கேள்விகளுக்கு பதிலளிப்போம். எந்த ஒரு விவசாயியும் ஒரு கேள்வி கேட்க விரும்பினால் தயவு செய்து எழுந்து நின்று உங்கள் கேள்வியை கேளுங்கள். சாரிடம் நான் கேட்க விரும்புகின்றேன், இயற்கை விவசாயத்திற்கும் ஆர்கானிக் விவசாயத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று நான் அறிய விரும்புகின்றேன். அதாவது இந்த இயற்கை விவசாயம் என்றால் என்ன? இயற்கை வேளாண்மை என்பது மைக்ரோவேவ்ஸ்களை, அதாவது நுண்ணுயிரிகளை வளர்ப்பதுதான். மேலும் இந்த நுண்ணுயிரிகளை நாம் தாய் பசுவின் உடலிலிருந்து பெறுகிறோம். ஆனால் 33 கோடிக்கும் மேற்பட்ட நுண்ணுயிரிகள் பசுவின் உடலில் காணப்படுகின்றன. எனவே நான் சொல்ல வருவது என்னவென்றால், இயற்கை வேளாண்மை என்பது மைக்ரோப்ஸ்களை வளர்ப்பதுதான். அதாவது இயற்கை வேளாண்மை என்பது நுண்ணுயிரிகளை வளர்ப்பது. நுண்ணுயிர்களே தங்கள் நிலத்தில் தங்கள் தாவரங்களுக்கு சமையலறையை தயாரிக்கும் வேலையை செய்கின்றன. எனவே இயற்கை வேளாண்மையில் அவற்றை அதிகரிக்கும் போக்கு அதிகமாக உள்ளது. நான் உங்களுக்கு ஆர்கானிக் வேளாண்மை பற்றி சொன்னால், நாம் உரத்தை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்துவது கரிம வேளாண்மை செய்யப்படுகிறது. ஆர்கானிக் வேளாண்மை என்பது உரத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்வது என்று விஞ்ஞானிகளான நாம் இப்போது நிச்சயமாக சொல்ல முடியும். மண்ணில் டன் கணக்கில் உரம் சேர்க்க வேண்டும். அப்போதுதான் உணவுக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்களை வழங்க முடியும். ஆர்கானிக் வேளாண்மை என்பது மிகவும் விலை உயர்ந்த நடைமுறை. விவசாயிகள் அனைத்து உயிரி உள்ளீடுகளையும் வெளியில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டும். இங்கே ஒரு பசுவை மட்டும் வளர்க்கவும் மற்ற அனைத்து பயிர்களையும் தாங்களாகவே வளர்க்கவும் பரிந்துரைத்துள்ளோம். விவசாயிகள் தங்கள் சொந்த பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்து மற்றும் தழைக்குளம் செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும். ஜீவாமிர்தம், பீஜாமிர்தம், கஞ்சாமிர்தம் ஆகியவற்றை வீட்டிலேயே நீங்கள் தயாரிக்க வேண்டும். கலப்பு விவசாயம் என்பது இயற்கை விவசாயத்தின் மையக்கூறுதான். இவற்றை பற்றிய அறிவை பெற்று தொழில்நுட்ப பயிற்சி பெறுவதன் மூலம் மட்டுமே இந்த நடைமுறையை மேம்படுத்த முடியும். இதற்கு அதிக முதலீடு தேவையில்லை. இயற்கை விவசாயத்தில் ஒரு விவசாயி முழு முறையையும் பின்பற்றினால் அவரது பயிர் மகசூல் குறையாது. அதிக செலவுகள் இருந்தபோதிலும் இயற்கை விவசாயம் அவ்வளவு வருமானத்தை ஈட்டுவதில்லை. இயற்கை விவசாயத்தில் உழவு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இயற்கை விவசாயம், உழவு, ஒற்றைப்பயிர் சாகுபடி மற்றும் கலப்பு பயிர் சாகுபடி ஆகியவை அடங்கும். இவைதான் வேறுபாடுகள். இருப்பினும் நாடு முழுவதும் உள்ள மக்கள் இவற்றை பற்றி அறிந்திருக்கவில்லை என்று நாங்கள் உணர்கிறோம். இயற்கை விவசாயத்தில் பூச்சிகள் என்று நாம் அழைக்கும் நோய்கள் மற்றும் பூச்சிகள் அவ்வளவு தாக்குவதில்லை. ஒரு விவசாயி ஆர்கானிக் விவசாயத்தில் சிறிதளவு தவறு செய்தாலும், சரியான நேரத்தில் உயிர் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தாவிட்டாலும் அல்லது கவனிக்கவில்லை என்றாலும் பயிர் தோல்வியடைகிறது. இயற்கை விவசாயத்திற்கும் ஆர்கானிக் விவசாயத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது என்று நான் நிச்சயமாக சொல்ல விரும்புகிறேன். நேயர்களே, இதை புரிந்து கொண்டு அதை கவனித்து இயற்கை விவசாயம் பற்றிய முழுமையான தகவல்களை பெற்று தங்கள் வருமானத்தை அதிகரிக்கவும். அதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோளாகும். ஆமா, நிச்சயமாக. எனவே சார் சொன்னது போல இது ஒரு வேண்டுகோள். இங்குள்ள விவசாயிகளும் நேயர்களும் இயற்கை விவசாயம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். டாக்டர் குஜர், நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன், இந்த வாப்சா என்றால் என்ன? இது இயற்கை விவசாயத்திலும் இருக்கு? இயற்கை விவசாயத்தின் அனைத்து பரிமாணங்களிலும் மிக முக்கியமான ஒரு பரிமாணம் என்பது வாப்சா என்பதாகும். நமது 2 மண் துகள்கள் அதற்கிடையே காற்று நீரிடையே உள்ள இடைவெளி 50% காற்று மற்றும் 50% நீர் என்ற சமநிலையில் இருக்கின்றது. இந்த சமநிலை வாப்சா என்று அழைக்கப்படுகிறது. வாப்சாவால் என்ன நடக்கிறது? வாப்சாவின் காரணமாக நமது செடி மண்ணிலிருந்து நல்ல அளவு ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச முடியும். அது மட்டுமல்ல, சாதகமான சூழலை உருவாக்குவதால் தண்ணீர், காற்று மற்றும் ஊட்டச்சத்துக்களை மிக நல்ல அளவில் அதனால் பெற முடிகின்றது.
இதன் விளைவாக சிறந்த தாவர வளர்ச்சி ஏற்படுகிறது. நமது இயற்கை விவசாயத்தில் வாப்சாவை உருவாக்க நாம் உயர்த்தப்பட்ட படுக்கைகளை உருவாக்க வேண்டும். அதை ரேஸ்ட் பெட் என்று அழைக்கின்றோம். இந்த படுக்கையை உருவாக்க வேண்டும். இந்த உயர்த்தப்பட்ட படுக்கைகளை உருவாக்கும் ஒரு முறை அது. நமது நிலம், நமது நிலத்தின் சாய்வு மற்றும் கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவின் அடிப்படையில் உயர்த்தப்பட்ட படுக்கையை உருவாக்க வேண்டும். அதன் மேல் நம் மரங்களை நட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதற்கேற்ப அதனை வளர்க்கலாம். வேறு சில விவசாயிகளும் உள்ளனர். அவர்களுக்கும் கேள்விகள் உள்ளன. பார்ப்போம், யார் கேள்வி கேட்க விரும்புகிறார்கள்? வெள்ளம் மற்றும் வறட்சி காரணமாக விவசாயிகள் பெரும்பாலும் நஷ்டத்தை சந்திக்கிறாங்க. இப்ப விவசாயிகளும் அதிகரித்து வரும் மனிதவள பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க. ஏற்கனவே ஒரு சந்தை பிரச்சனை இருக்கு. ஆமா, இதனால விவசாயிகளின் பைகள்ல பணம் இல்ல. வெள்ளம், காலநிலை மாற்றம், சந்தை பிரச்சனைகள் மற்றும் மனிதவள பிரச்சனைகள் இதற்கு ஆமா. அப்படின்னு தனியா தீர்வு எதுவும் இருக்கா? டாக்டர் கோபால், என்ன சொல்ல விரும்புறீங்க? காலநிலை மாற்றம் என்பது ஒரு உலகளாவிய பிரச்சனை. விவசாயம் சார்ந்த நாடுகள் இதனால் முதன்மையாக பாதிக்கப்படுகின்றன. சார், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இயற்கை விவசாயம் என்பது இன்றைய மாறிவரும் காலநிலையில் பயிர்களை தக்கவைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். நமது துணைவேந்தர், மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள் கூறியது போல் இயற்கை விவசாயத்தில் நாம் நுண்ணுயிரிகளை வளர்க்கிறோம். நுண்ணுயிரிகளை வளர்ப்பது நமது மண்ணின் வளத்தையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கிறது. அதன் துணைகளை அதிகரிக்கிறது. இதன் விளைவாக அதிக மழையின் போது நமது மண் அதிக தண்ணீரை தக்க வைத்து வெள்ளத்தை தடுக்கிறது. மேலும் மண் உயிருடன் இருப்பதால் நுண்ணுயிரிகள் செயல்பட்டு வருகிறது. மைக்ரோ அக்ரிகேட்ஸ் மற்றும் மைனோ அக்ரிகேட்ஸ் உருவாக வழிவகுக்கிறது. இது கார்பன் பிரித்தெடுத்தலையும் அதிகரிக்கிறது. இயற்கை விவசாயத்தின் மூலம் பசுமை இல்ல வாயுக்களை குறைக்க அனுமதிக்கிறது. மேலும் இயற்கை விவசாயத்தில் பல்லுயிர் பெருக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதன் பொருள் பல்வேறு வகையான பயிர்கள், பல்வேறு வகையான உயிரினங்கள் மற்றும் பல்வேறு வகையான நுண்ணுயிரிகள் இணைந்து வாழ்கின்றன. நிலையான மைக்ரோ கிளைமேட்டை பராமரிக்கின்றன. இதன் காரணமாக மண் நிலையானதாகி அதிக வெப்பநிலை, அதிகப்படியான மழைப்பொழிவு அல்லது வறட்சி எதிராக ஒரு பஃபர் செயல்படுகிறது. இது இந்த அதிர்ச்சிகள் அனைத்தையும் உறிஞ்சி மண்ணுக்கு எதிர்ப்பை வழங்கும். காலநிலை மாற்றத்தின் போது கூட நல்ல அறுவடைகளை உறுதி செய்து மண்ணின் எதிர்ப்பை அதிகரிக்கும். கண்டிப்பா. இப்போதைக்கு நாம் இங்கே ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்வோம். எங்கும் செல்ல வேண்டாம். இந்த விவாதம் தொடரும். இந்த முறை குஜராத்தின் ஹலோலிலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் கிருஷி சோப்பாலை பார்க்கிறீர்கள். எனவே இரண்டாவது செக்மெண்டில் சேரும் எங்கள் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். டாக்டர் ரகுநந்தன் BL இணை ஆராய்ச்சி விஞ்ஞானி. சார், இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பல்கலைக்கழகத்தின் உதவி ஆராய்ச்சி விஞ்ஞானி திருமதி ரவீனா B. அமிபாரா மேடம், உங்களையும் வரவேற்கிறோம். டாக்டர் அல்பேஷ் பிமானி, உதவி ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானி. சார், உங்களையும் வரவேற்கிறோம். இடைவேளைக்கு முன் இயற்கை விவசாயம் என்றால் என்ன, அது இயற்கை விவசாயத்திலிருந்து எவ்வாறு வேறுபட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆனால் இப்போது அதை எவ்வாறு முன்னோக்கி எடுத்து செல்வது, அதன் கூறுகள் என்ன, இயற்கை விவசாயத்தை எவ்வாறு வலுப்படுத்த முடியும் என்பதை உங்களுக்கு சொல்வோம். சார், எனது முதல் கேள்வி என்னவென்றால், இடைவெளிக்கு முன் நாம் பேசிக் கொண்டிருந்த போது நமது மண்ணில் இருக்கும் நுண்ணுயிரிகளை, கரிம பொருட்களை மீட்டெடுக்க நாம் நிறைய முயற்சிகளை எடுக்க வேண்டும். ஏனென்றால் ரசாயனங்களை சேர்ப்பதன் மூலம் மண்ணை நாம் முற்றிலுமாக குறைத்துவிட்டோம். இயற்கை விவசாயத்தில் அது எவ்வாறு ரீசார்ஜ் செய்யப்படுகிறது? விவசாய நண்பர்களே, இயற்கை விவசாயம், ரசாயனம் அல்லாத விவசாயம் மற்றும் பசு சார்ந்த விவசாயம், இதை பற்றி அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். எனவே இயற்கை விவசாயம் என்பது நுண்ணுயிரி சார்ந்த விவசாயம் என்று நான் இதனை சொல்வேன். இங்கே நுண்ணுயிரிகள், இயற்கை விவசாயத்தில் நாம் எதை பயன்படுத்தினாலும் அது பயோ ஃபார்முலேஷன், கலவைகள் முற்றிலும் நுண்ணுயிரி சார்ந்தவை. உண்மையில் இயற்கை விவசாயத்தில் நுண்ணுயிரிகளை பார்க்கின்றோம். அவற்றின் பயன்பாடு 2 அம்சங்களில் முக்கியமானது. முதலாவது, மண் ஆரோக்கியத்தை பார்த்தால் நுண்ணுயிரிகள் மண்ணின் கார்பன் கூறுகள், விவசாய எச்சங்கள், இலைகளை சிதைத்து தாவரங்களுக்கு
கிடைக்கச் செய்வதில் மிகவும் முக்கியம். இரண்டாவதாக, இந்த நுண்ணுயிரிகள் மண்ணின் பிசிக்கல் ஸ்ட்ரக்சரை உருவாக்குவதில், அது மட்டுமல்ல, மண்ணில் உயிரியல் சமநிலையை பராமரிப்பதிலும் பங்கு வகிக்கின்றன. இந்த மில்லியன் கணக்கான நுண்ணுயிரிகள் மண்ணில் இருக்கின்றன. மேலும் அவை சமநிலையை பராமரிப்பதில் பங்கு வகிக்கின்றன. நோய் கிருமி நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துவதிலும் அவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. தாவரங்கள் என்று நாம் பார்க்கும்போது, தாவரங்களினுடைய கண்ணோட்டத்தில் இந்த நுண்ணுயிரிகள் தாவரத்தினுடைய வளர்ச்சியிலும், அது மட்டுமல்ல, நோய்களுக்கு தாவரத்தின் எதிர்ப்பை அதிகரிக்கச் செய்வதிலும் இது உதவுகின்றது. இது முக்கியமான பங்கை வகிக்கின்றது. ஆகவே தாவரத்திலும் நோய்களை எதிர்ப்பதற்கான முக்கிய பண்புகளை இது கொண்டிருக்கின்றது. பாருங்கள், ஜீவாமிர்தம் என்ற வார்த்தை நன்றாக இருக்கிறது. அது வாழ்க்கையின் அமுதம் போல ஒலிக்கிறது. இயற்கை விவசாயத்தில் இது எப்படி தயாரிக்கப்படுகிறது? அது என்ன? ஜீவாமிர்தத்தை பற்றி நாம் பேசினால், விவசாயிகள் இயற்கை விவசாயத்தில் மண் வளத்தை அதிகரிக்க இதை பயன்படுத்துகிறார்கள். நான் அதை பற்றி பேசினால், ஜீவாமிர்தம் என்பது நுண்ணுயிர்களின் களஞ்சியமாகும். அதில் நாம் நுண்ணுயிர்களை பெருக்குகிறோம். அவை நம் மண்ணுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே ஜீவாமிர்தத்தை தயாரிக்க நமக்கு 10 கிலோகிராம் மாட்டு சாணம் மற்றும் 10 லிட்டர் மாட்டு சிறுநீர் தேவை. பசுமாட்டு சாணம் மற்றும் பசுமாட்டு சிறுநீர் கலவையை உருவாக்கி அதில் சேர்க்க 200 லிட்டர் பிளாஸ்டிக் தொட்டி அல்லது ட்ரம் தேவை. அதன் பிறகு 1.5 முதல் 2 கிலோகிராம் மாவு மற்றும் வேறு ஏதேனும் பருப்பு மாவு எடுக்க வேண்டும். 1.5 முதல் 2 கிலோ வெல்லமும் தேவை. நமது பண்ணையிலிருந்து அல்லது எந்த மரத்தின் அடியிலிருந்தும் சேகரிக்கக்கூடிய ஒரு கைப்பிடி உயிருள்ள மண்ணை நாம் எடுக்க வேண்டும். இந்த அனைத்து பொருட்களையும் சேர்த்து ஒரு குழம்பு தயாரிக்க வேண்டும். 200 லிட்டர் ட்ரம்மில் 180 லிட்டர் தண்ணீரை சேர்த்து நன்கு கலக்க வேண்டும். நன்கு கலக்கவும். நிழலில் ஒரு டப்பால் மூடி 5 முதல் 6 நாட்கள் வரை சேமிக்கவும். ஒரு மார்க் குச்சியில் காலை மற்றும் மாலை ஒரு நாளைக்கு 2 முறை கிளறவும். கடிகார திசையில் கிளறவும். அது ஆக்சிஜனை பராமரிக்கிறது. இது ஜீவாமிர்தம் இயற்கை விவசாயத்தின் மிக முக்கியமான அம்சம். இந்த ஜீவாமிர்தத்தை மண்ணில் எவ்வளவு அதிகமாக சேர்க்கிறோமோ அவ்வளவு சிறப்பாக பலன் கிடைக்கும். மேலும் மழைக்காலத்தில் மழை பெய்யும் போது மண் நிறைவுற்றதாக இருக்கும். எனவே ஜீவாமிர்தத்தை எவ்வளவு அதிகமாக சேர்க்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அது நன்மை பயக்கும். எவ்வளவு ஜீவாமிர்தத்தை சேர்க்கிறோமோ அது அவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கேளுங்கள். சார், பீஜாமிர்தம் தயாரிக்கும் போது ஏன் சுண்ணாம்பு பயன்படுத்துகிறோம் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். பீஜாமிர்தம் தயாரிக்க பசுவின் சிறுநீரை பயன்படுத்துகிறோம். பசுவின் சிறுநீரில் குறைந்த அமிலத்தன்மை உள்ளது. மேலும் நொதித்தல் ஏற்படும்போது மேலும் குறைகிறது. உயிர்வேதியியல் செயல்முறை காரணமாக நுண்ணுயிரிகளின் அமிலத்தன்மை மேலும் குறைகிறது. இது நுண்ணுயிரிக்குள் உள்ள குறிப்பிட்ட பாக்டீரியாக்களுக்கு அதிக அமிலத்தன்மை அளவு, கார pH அளவு தேவைப்படுகிறது. எனவே pH அளவை நிலைப்படுத்த சுண்ணாம்பு பயன்படுத்தப்படுகிறது. இதனால் 7க்கும் மேல் pH அளவு பராமரிக்கப்படுகிறது. இப்போது டாக்டர் ரகுநந்தன், இயற்கை விவசாயத்தில் சப்த தானிய பயன்பாடு பற்றி நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். இதையும் நீங்கள் விளக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஜீவாமிர்தம் பற்றி நாம் கற்றுக்கொண்டது போல அது என்ன, அதன் பயன்பாடு என்ன? சப்ததானிய முளைச்சாறு என்பது தெளிப்பதற்கு பயன்படுத்தும் பயோ ஃபார்முலேஷன் ஆகும். சப்தம் என்றால் 7. எனவே 7 தானியங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் ஒரு உயிரியல் ஒரு ஃபார்முலாவாகும். எனவே 7 தானியங்கள் கருப்பு எள், கடலை, உளுத்தம்பருப்பு, பயறு, கோதுமை மற்றும் கொண்டைக்கடலை, சப்ததானியா முளை சாறு 7 வகையான தானியங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது. இது வெவ்வேறு தாவர இனங்கள் மற்றும் வெவ்வேறு நிலைமைகளுக்கு தெளிக்கப்படுகிறது. எனவே நீங்கள் சப்ததானியா முளைச்சாற்றை பயன்படுத்தினால் தானியங்களின் பளபளப்பு என்பது அதிகரிக்கிறது. மேலும் சப்ததானியா முளை பயன்படுத்துவதால் பழங்களின் சுவை என்பது இது மிகவும் அதிகரிக்கின்றது. அது மட்டுமல்ல, பழம் மற்றும் தானியத்தில் உதிர்தல் என்பது நின்று விடுகின்றது. 7 தானிய முளைகளின் 4 முக்கியமான பயன்பாடுகள் இவை என்று சொல்லலாம்.
இதன் காரணமாக தானியங்களின் பளபளப்பு என்பது மிகவும் அதிகரிக்கின்றது. இதுதான் இவற்றினுடைய முக்கிய பயன்பாடுகளாக உள்ளது. விவசாயிகளின் கேள்விகளை கேட்போம். வேறு யாராவது கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? ஜீவாமிர்தத்தை தயாரித்ததுக்கு அப்புறம் எத்தனை நாட்களுக்கு பயன்படுத்தலாம்? எவ்வளவு காலம் பயன்படுத்தலாம்? அதன் அடுத்த வாழ்க்கை எவ்வளவு? நாம் ஜீவாமிர்தத்தை தயாரிக்கும் போது அது பருவத்தை பொறுத்தது. 6 முதல் 7 நாட்களில் அல்லது 5 முதல் 6 நாட்களில் கூட தயாராகிவிடும். குளிர்காலத்தில் அதை தயாரிப்பது அவ்வளவு விரைவாக இருக்காது. அதை தயாரிக்க 7 முதல் 8 நாட்கள் ஆகும். அப்போதுதான் அதை 3 முதல் 4 நாட்களில் பயன்படுத்த முடியும். ஜீவாமிர்தத்தை 3 முதல் 4 நாட்கள் சேமித்து வைத்த பிறகு காலையிலும் மாலையிலும் அதை கிளற நினைவில் கொள்ள வேண்டும். ஏனெனில் அதுவும் முக்கியம். நாம் எவ்வளவு சீக்கிரம் அதை பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். டாக்டர் ரவீனா, நாம் பீஜாமிர்தம் பற்றி பேசுகிறோம் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். அதுவும் மிகவும் முக்கியமானது என்று கூறப்படுகிறது. ஜீவாமிர்தம் பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். விவசாயிகள் அடிக்கடி விதை அமிர்தம் பற்றி கேள்வி கேட்பார்கள். அது என்ன? ஆம், விதை அமிர்தம் இயற்கை விவசாயத்தின் ஒரு முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. ரசாயன விவசாயத்தில் விவசாயிகள் விதைகள் மிகவும் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களுடன் பதப்படுத்துவதை நாம் காண்கிறோம். ஆனால் இயற்கை விவசாயத்தில் விதைகளை விதை அமிர்தத்துடன் பதப்படுத்துகிறோம். இதை விவசாயிகள் தங்கள் பண்ணையில் எளிதாக தயாரிக்கலாம். இதில் பசுவின் சாணம், பசு சிறுநீர் மற்றும் சுண்ணாம்பு ஆகியவை அடங்கும். விதை அமிர்தத்தில் சுண்ணாம்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை சார் விளக்கினார். இது சுண்ணாம்பு மற்றும் ஒரு சில உயிருள்ள மண்ணை ஒன்றாக கலந்து விதை அமிர்தத்தை உருவாக்கிறது. விதை அமிர்தத்தை பயன்படுத்தும்போது விதைகளை பயன்படுத்துகிறோம். இது என்னவென்றால், விதைகள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது எந்த ஒரு பயிரும் ஆரம்பத்தில் மிகவும் மென்மையானது, மேலும் அதற்கு அதிக கவனிப்பு தேவைப்படுகிறது. எனவே விதையை பீஜ் அமிர்தத்துடன் பயன்படுத்திய பிறகு விதையின் முளைப்பு திறன் அதிகரிக்கிறது. மேலும் ஆரம்ப கட்டத்தில் பயிரை தாக்கும் நோய் கிருமிகள் ஓரளவுக்கு நமக்கு பயனளிக்கின்றன, மேலும் அதை குறைக்கலாம். எனவே பீஜாமிர்தம் அவசியம் தயாரிக்க வேண்டிய ஒன்று. மேலும் அனைத்து விவசாயிகளும் தங்கள் விதைகளை அதனுடன் பதப்படுத்த வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் தயவு செய்து எங்கள் எக்ஸ்பர்ட்டிடம் உங்கள் கேள்விகளை கேளுங்கள். சார், சப்ததானிய சாற்றில் ஒரு நாள் முன்பு எள்ளை ஊற வைப்பதற்கான காரணம் என்ன என்று நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். கருப்பு எள்ளில் முளைக்கும் செயல்முறை சிறிது நேரம் எடுக்கக்கூடியது. அதனால்தான் அதை 24 மணி நேரம் இதனை நாம் ஊற வைக்க வேண்டும். நீங்கள் அதை 24 மணி நேரம் ஊற வைத்தால் முளைக்கும் செயல்முறை என்பது அது மிக வேகமாக நடக்கும். இதன் காரணமாக எள்ளின் ஊட்டச்சத்துக்கள் செடிக்கு விரைவாக கிடைக்கும். அதனால்தான் அதை பயன்படுத்துவதற்கு முன்பு 24 மணி நேரம் அதனை ஊற வைக்க வேண்டும். ஆமா, இப்போது சார், நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். ஜீவாமிர்தத்தை பற்றி நாம் கற்றுக்கொண்டது போலவே கனாமிர்தமும் உள்ளது. அது என்ன? அதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? கனாமிர்தம் என்பது ஜீவாமிர்தத்தின் ஒரு உலர்ந்த வடிவமாகும். இது உள்ளூர் பசுவின் உலர்ந்த மாட்டு சாணத்தை பயன்படுத்துகிறது. இதை தயாரிக்க 1.5 அடி உயரமுள்ள உலர்ந்த மாட்டு சாணத்தால் ஒரு படுக்கையை உருவாக்கவும். இந்த படுக்கையின் நீளம் மற்றும் அகலம் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். இருப்பினும் படுக்கை 1.5 அடி உயரமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதற்கு மேல் இல்லை. நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த படுக்கையை நேரடி சூரிய ஒளி மற்றும் தண்ணீரிலிருந்து விலகி நிழலில் செய்ய வேண்டும். இந்த படுக்கையை உருவாக்கிய பிறகு மரத்தால் 1 அடி இடைவெளியில் ஜிக்ஸாக் வடிவத்தில் துளைகளை உருவாக்கவும். இப்போது இந்த துளைகளை 100 கிலோகிராம் உலர்ந்த மாட்டு சாணத்துடன் கலந்த 20 முதல் 30 லிட்டர் ஜீவாமிர்தத்தால் நிரப்பவும். அதன் பிறகு இந்த ஜீவாமிர்தம் முழு படுக்கையிலும் பரவும். 7 நாட்களுக்கு அதை அப்படியே விட்டுவிடவும். பின்னர் அதை பொடியுடன் கலக்கவும். இப்பொழுது 7 நாட்களுக்கு பிறகு 2வது முறையாக இந்த முறையை மீண்டும் செய்வோம். மீண்டும் அதே அளவிலான ஒரு படுக்கையை உருவாக்கி 100 கிலோகிராம் உலர்ந்த மாட்டு சாணத்திற்கு 20 முதல் 30 லிட்டர் ஜீவாமிர்தத்தை சேர்த்து மேலும் 7 நாட்களுக்கு அப்படியே வைக்கவும். பின்னர் நாம் அதை கலந்து ஜீவாமிர்தமாக பயன்படுத்தலாம். மேலும்
கான் ஜீவாமிர்தம் என்பது DAP டைமோனியம் பாஸ்பேட் என்றும் அழைக்கப்படுகிறது. இது எருவை போலவே விதைகளை விதைப்பதற்கு முன் 1 ஏக்கருக்கு குறைந்த 1 டன் மண்ணில் இடலாம். ரகுநந்தன் அவர்களே, நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். உள்நாட்டு பசு இயற்கை விவசாயத்தின் முக்கிய அம்சமாகும். அதன் சாணம் மற்றும் சிறுநீரை பயன்படுத்துவது இயற்கை விவசாயத்திற்கு ஒரு வரப்பிரசாதம் என்று கூறப்படுகிறது. இதை எங்கள் பார்வையாளர்களுக்கும் எங்கள் விவசாயிகளுக்கும் விளக்க முடியுமா? இந்த இயற்கை பசுவின் சாணம் பசு சார்ந்த செயல்பாடுகளில் முக்கிய பங்கு என்பது வகிக்கின்றது. விவசாயத்தில் பசுவின் சாணம் மற்றும் பசுவின் சிறுநீர் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த சாணத்தில் சிறுநீரில் 1 கிராமுக்கு பில்லியன் கணக்கான நுண்ணுயிரிகள் உள்ளன. சுமார் 300 பில்லியன் வரை இருக்கலாம். நுண்ணுயிரிகள் பசுவின் சாணத்தில் பல கூறுகள் இருக்கின்றன. நீங்கள் பசுவின் சாணத்தை தரையில் மண்ணில் போடும்போது அது ஊட்டச்சத்துக்களை அது உற்பத்தி செய்கின்றது. இதன் காரணமாக மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகள் என்பது அது பெருகக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பசுவின் சாணத்தால் குறிப்பிட்ட நுண்ணுயிரிகள் என்பது அதிகரிக்கத்தான் செய்கின்றன. அவற்றின் எண்ணிக்கை என்பது அதிகரிக்கின்றது. அதேபோல மண்ணின் செயல்பாடு, அதன் அமைப்பு, தரம் ஆகியவையும் இது மேம்படுகின்றது. பசுவின் சாணம் நுண்ணுயிரிகளின் களஞ்சியம் என்றும் நாம் அதனை சொல்லலாம். அந்த அளவிற்கு இருக்கின்றது. இதுபோல பசுவின் சிறுநீர் என்பது கனிமங்களின் களஞ்சியம். எனவே நாம் காணும் பல்வேறு விதமான தாதுக்கள் என்பது இருக்கின்றன. அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் என்ற பல்வேறு வகையான தாதுக்கள் இருக்கின்றன. இது தாவரத்திற்கு என்ன தேவைப்பட்டாலும் இந்த தாதுக்கள் அனைத்தும் பசுவில் சிறுநீரில் இருக்கின்றன. இது தவிர நாட்டு மாட்டின் அந்த கோமியம், எனவே இதை பூச்சிக்கொல்லி மற்றும் பூஞ்சை கொல்லியாகவும் நாம் இதனை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். 1 லிட்டர் மாட்டின் கோமியம் 1 லிட்டர் என்று பார்த்தால் 20 லிட்டர் தண்ணீரில் கலந்து அதனை தெளித்தால் அது எந்த தீங்கு விளைவிக்கும் உயிரினத்தையும் பூச்சியையும் கட்டுப்படுத்த உதவுகிறது. அது மட்டுமல்ல, இது மிகவும் பயனுள்ள ஒரு முறையாகவும் இருக்கின்றது. அதனால்தான் இயற்கை விவசாயத்தில் மாட்டின் சாணம், கோமியம் மிகவும் முக்கியமானதாகும். மண்ணின் சக்தி எவ்வளவு பெரிய அளவிற்கு அதிகரிக்க முடியுமா? அவர்கள் தங்கள் கடின உழைப்பின் முழு பலனையும் அறுவடை செய்ய முடியுமா? இயற்கை விவசாயத்தை முழுமையாக ஏற்கொள்ள வேண்டும். நாட்டு விதைகளை பயன்படுத்துங்கள். பீஜாமிர்தத்துடன் பயன்படுத்துங்கள். ஜீவாமிர்தம், காஞ்சீவாமிர்தம் மற்றும் பிற ஆற்றல் மிக்க உயிரி உள்ளீடுகளை பயன்படுத்துங்கள். இதனுடன் பருப்பு வகைகளுடன் கலப்பு பயிர் முறைகளை பின்பற்றுங்கள். கேட் நடைமுறையை நிறுத்துங்கள். அதே நேரத்தில் ஆண்டு முழுவதும் மண் மூடியை பராமரித்து வபாவாவை உருவாக்குங்கள். இவை அனைத்தையும் இயற்கை விவசாயத்தின் உள்ளீடுகள் மற்றும் கொள்கைகள். இவை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது நல்ல அறுவடையை தரும். நீங்கள் இயற்கை விவசாயத்தை மேற்கொள்ள விரும்பினால் அதை முழுமையாக செய்யுங்கள் என்பதே இதன் பொருளாகும். இது மண்ணின் கரிம கார்பனை அதிகரிக்கும், ஊட்டச்சத்துக்களின் விநியோகத்தை உறுதி செய்யும், நீர் தேவைகளை குறைக்கும், மேலும் பல உயிர்வேதியியல் மண் செயல்முறைகளை சரியாக செயல்படுத்துவதை உறுதி செய்யும். நிச்சயமாக நீங்கள் இங்கே மிகவும் அழகாக சொன்னது போல், நீங்கள் இயற்கை விவசாயத்தை மேற்கொள்ள விரும்பினால் அதை அரைமனதுடன் அல்ல, முழுமையாக செய்ய வேண்டும். மேலும் இந்த முறையில் நீங்கள் முழு அர்ப்பணிப்புடன் பொறுமையுடன் முழுமையாக ஈடுபடாவிட்டால் நீங்கள் பலனை பார்க்க மாட்டீர்கள். இது என்ன மாதிரியான முறை? அதனால்தான் இதை மதிப்புகளின் முறை என்று அழைக்கிறோம். ஏனெனில் இது உங்களுக்கு பொறுமையை கற்பிக்கிறது. இப்போதைக்கு ஒரு சிறிய இடைவேளை. எங்கும் செல்ல வேண்டாம். இடைவேளைக்கு பிறகு கிருஷி சோப்பால் நிகழ்ச்சியை தொடருவோம். இடைவேளைக்கு பிறகு கிருஷி சோப்பாலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். எனவே இந்த பிரிவில் விவசாயிகள் தங்கள் லாபத்தை எவ்வாறு அதிகரிக்கலாம், இயக்கத்தை அவர்கள் எவ்வாறு புரிந்து கொண்டு அவற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை விவாதிப்போம். இந்த பிரிவில் எங்களுடன் சேரும் எங்கள் சிறப்பு விருந்தினரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். சரி, டாக்டர் SP தேஷ்முக் சாரை வரவேற்கிறோம். நீங்கள் CNF அம்ரேலி முதல்வர், உங்களை வரவேற்கிறோம். எங்கள் 2வது விருந்தினர் டாக்டர் PH நாயக்கா சார், உங்களையும் வரவேற்கிறோம்.
முதல்வர் மற்றும் டீன் CNF ஹலோல். எங்களுடன் 3வது விருந்தினர் டாக்டர் தாரா ஆர் பிரஜாபதி, உதவி புரொஃபசர் CNF ஹலோல். ஐயா பாருங்க, பல விவசாயிகளுக்கு இந்த பயம் இருக்கிறது. பாருங்க, ஒரு விவசாயி இயற்கையுடன் இணைய விரும்புகிறார், மிக நெருக்கமாக வேலை செய்கிறார். ஆனால் சந்தைக்கு வரும்போது அந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் உள்ளது. இயற்கை விவசாயம் எவ்வாறு லாபத்தை அதிகரிக்கும்? இயற்கை விவசாயம் ஒரு புதிய முறை அல்ல. நாங்கள் பல தலைமுறைகளாக இந்த முறையைத்தான் பின்பற்றி வருகின்றோம். செலவு மிகவும் குறைவு. உதாரணமாக, எங்கள் சோதனைகளைப் பற்றி நான் பேசினால், நாங்கள் செய்யும் இயற்கை விவசாயம் ரசாயன விவசாயத்துடன் ஒப்பிடும்போது உங்கள் செலவுகளை 2.5 மடங்கு குறைக்க முடிகின்றது. மேலும் ஆர்கானிக் விவசாயம் என்பது வெற்றி பெறவில்லை. ஏன் என்று கேட்டால், இது 6 மடங்கு அதிகமாக செலவாகும். மகசூல் குறித்த எங்கள் ஆராய்ச்சி மகசூல் அல்லது உற்பத்தியில் சிறிதளவு குறைவு ஏற்படவில்லை என்பதை காட்டுகிறது. வேதியியல் அல்லது ஆர்கானிக் விவசாயத்தை போலல்லாமல் 3 ஆண்டுகளாக வருமானம் என்பது இல்லாமல் இருக்கின்றது. எனவே எங்கள் இந்த விவசாயத்தில் மகசூல் ரசாயன விவசாயத்தைப் போலவே 100% இருக்கும். ஒரு விவசாயி தனது மகசூல் குறைவாக இருப்பதாக அவர் உணர்ந்தால் கூட அவரது செலவுகளை கருத்தில் கொண்டு அவர் இதனை பின்பற்றினால் அவருக்கு மிகவும் லாபகரமாக இது இருக்கும். விவசாயிகளுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால், இயற்கை விவசாயம் அல்லது லாபம் பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்பினால், அவர்கள் நமது எக்ஸ்பர்ட்டிடம் அவர்களது கேள்விகளை கேட்கலாம். சார், உங்களிடம் எனது கேள்வி என்னவென்றால், நாங்கள் இயற்கை விவசாய விளைபொருட்களை உற்பத்தி செய்கிறோம், ஆனால் அதை எவ்வாறு சந்தைப்படுத்துவது? இன்றைய உலகில் நாம் இணையலை அப்படின்னா நம்ம பின்தங்கிடுவோம். இப்போ நிறைய சோஷியல் மீடியாக்கள் இருக்கின்றன. எனவே நம்ம இதில் தீவிரமாக இதில் பங்கெடுத்துக்கணும். நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு இயற்கை உணவு தேவை, அவர்களுக்கு அது கிடைக்கிறதில்ல. எனவே நமது விவசாயிகள் சோஷியல் மீடியாவில் தீவிரமாக இருந்தால், இப்போல்லாம் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிகின்றது. தூர்தர்ஷன் கிசான் ஃப்ரீயாக கிடைக்கிது. இதை அனைவரும் தொடர்ந்து பார்க்கணும். இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக பார்க்கணும். இது சிறந்த ஒரு நிகழ்ச்சி. நாம் பெரும்பாலும் கேள்வியை பெரிதாக கேட்கணும்னு நினைக்கிறேன். சிறியதாகவே இருக்குது. மேலும் தீர்வு ரொம்பவே சின்னது தான். நம்ம சொந்த கிராமங்களை சேர்ந்த பலர் நகரங்களில் குடியேறி இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கும் இயற்கை உணவு தேவை. நமது பண்ணையில் நம்ம எதை விளைவிச்சாலும் தீபாவளியோ அல்லது தசராவில் அவங்க இங்கே வந்தால் அவங்களுக்கு நம்ம இதை கொடுக்கணும். நீங்கள் வாங்கும் பருப்பு வகைகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லணும். அதை சந்தையில் விட சற்று குறைந்த விலையில் நம்ம அதை கொடுக்கணும். இதன் மூலமாக இது சந்தை மதிப்பை விட சற்று குறைவாகத்தான் இது இருக்கும். இப்படி இந்த வழிகளில் நாம இதனை அவங்கள்ட்ட கொடுக்கணும். தேவை உள்ள இடங்களுக்கு மட்டுமே இதை நம்ம கொடுக்கணும். லாபத்தை பொறுத்தவரை விவசாயியாக இருந்தாலும் சரி, நுகர்வோராக இருந்தாலும் சரி, அனைவரும் இதை மிகவும் விரைவாக புரிந்து கொள்கிறார்கள். இயற்கை விவசாயம் மட்டுமல்ல, எந்த ஒரு விவசாயத்திலும் ஏற்படும் பூச்சிகள் மற்றும் நோய்களை எவ்வாறு தடுப்பது என்பதை நீங்கள் எங்களுக்கு விளக்க முடியுமா? இயற்கை விவசாயத்தில் நாம் அனைத்தையும் இயற்கையான முறையில் பயன்படுத்த வேண்டியிருப்பதால் ஒரு தீர்வை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதை எவ்வாறு செய்ய முடியும்? நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இயற்கை விவசாயத்தின் 5 பரிணாம கொள்கைகளை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் நிச்சயமாக எந்த ரசாயனங்களையும் தெளிக்க வேண்டிய அவசியமில்லை. மேலும் அதில் நாம் செய்யும் மற்ற விஷயங்களான ஆக்ஷனாமிர்தம், பிரஷாமிர்தம் மற்றும் தஷனாப்ரியாக் போன்றவையும் குறைவாக பயன்படுத்தப்படும். ஏனெனில் இயற்கை விவசாயத்தின் முதல் பரிணாம பீஜாமிர்தத்தின் கொள்கையாகும். எனவே நீங்கள் விதைகளை பதப்படுத்தினால் அவற்றின் முளைப்பு சிறப்பாக இருக்கும், அவற்றின் வேர் விடும் தன்மை சிறப்பாக இருக்கும், அவற்றின் வளர்ச்சி வீரியமாக இருக்கும். மேலும் அவை உறிஞ்சும் பாக்டீரியாக்களை எதிர்ப்பு போராடும் திறனை சுமார் 30 நாட்களுக்கு வளர்த்து கொள்ளும். ஆனால் ஆம், அது சரியா? நீங்கள் இடைப்பயிர் மற்றும் கலப்பு பயிர் செய்து ஜீவாமிர்தம் காண ஜீவாமிர்தத்தை பயன்படுத்தினால் மண்ணுக்குள் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். எனவே நுண்ணுயிரிகள் ஆன்டோபயோட்டிக் மற்றும் எபிபயோட்டிக் வழிகள் வாழ்கின்றன. எனவே வயலின் சக்தியை உருவாக்குகிறது. இதனால் ஆற்றல் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது. எனவே இதை தவிர நீங்கள் ஏதாவது செய்ய விரும்பினால் நிமாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், அக்னியாஸ்திரம் போன்ற பல்வேறு வகையான கலவைகள் உள்ளன. இதன் மூலம் நீங்கள் பூச்சிகளை விலக்கி வைக்கலாம்.
டாக்டர் பிரஜாபதி, இயற்கை முறைகளை பயன்படுத்தி வளர்க்கப்படும் பயிர்களுக்கு நோய் மேலாண்மை எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். நோய் மேலாண்மை பற்றி பேசும்போது எங்கள் பிறப்பு சார் சொன்னது போல் இயற்கை விவசாயத்தின் 5 பரிமாணங்களை நாம் முழுமையாக கடைபிடித்தால் பெரும்பாலான நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை அவசியமில்லை. இருப்பினும் ஒரு விவசாயி ரசாயன விவசாயத்திலிருந்து இயற்கை விவசாயத்திற்கு மாறினால், சார் குறிப்பிட்டது போல் விவசாயியின் வயல்களில் கிடைக்கும் நீமாஸ்திரா, பிரம்மாஸ்திரா, அக்னி அஸ்திரா, சோட்டாஸ்திர, தஷ்பரணி ஆர்க் மற்றும் கட்டி லஸ்ஸி போன்றவையும் பயன்படுத்தலாம். இவை அனைத்துமே விவசாயிகளின் வயல்களில் கிடைக்கும். இதை வைத்தே அவர்கள் இதை செய்ய முடியும். இவ்வாறாக பயனடைய முடியும். விவசாயிகளிடம் செல்வோம். யாருக்காவது ஒரு கேள்வி இருக்கிறதா? இது தொடர்பான கேள்வி யாரிடமாவது உள்ளதா? சார், இயற்கை விவசாயத்தில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை எப்போ நமக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு கேட்க விரும்புகிறேன். நான் முன்பே சொன்னது போல, நீங்கள் இயற்கை விவசாயத்தை சரியாக ஏற்றுக்கொண்டால் இதற்கு எந்த அவசியமும் இல்லை. இருப்பினும் ஒரு மாற்ற காலம் உள்ளது. முதல் முறையாக இயற்கை விவசாயம் செய்ய போகும் எந்த ஒரு விவசாயி அல்லது விவசாயிக்கும் என்ன நடக்கக்கூடும் என்பது குறித்து சிறிது பயம் இருக்கும். அதனால்தான் இந்த உள்ளூர் பூச்சிகள் உள்ளன. அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது அந்த பூச்சிகள் எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு பருவத்திலும் அந்த இடத்திற்கு வரும். எனவே அதற்கு எங்களிடம் வெவ்வேறு விஷயங்கள் உள்ளன. நிமாஸ்திரா, பிரம்மாஸ்திரா, அக்னியாஸ்திரா மற்றும் தஷ்பர்னி அர்க். எனவே இந்த ஆயுதங்களை உருவாக்கி பூச்சி வருவதற்கு முன்பு தெளித்துள்ளோம். இது ஒரு தடுப்பு நடவடிக்கை என்று அழைக்கப்படுகிறது. எங்கள் குறிக்கோள் பூச்சிகளை கொல்வது அல்ல, ஆனால் அதை விலக்கி வைப்பது. அது ஒரு உணவை வலை என்பதால் மற்ற உயிரினங்களும் அதை சாப்பிடுவதன் மூலம் உயிர் வாழ்கின்றன. அதனால்தான் அதை இயற்கையிடம் விட்டுவிட வேண்டும். எனவே நாம் அத்தகைய ஒரு அமைப்பை உருவாக்கி அதை அனுப்பினால் அது உணவளிக்கும் எதிர்ப்பு செயல்பாட்டை கொண்டிருக்கும். பூச்சி அதற்குள் வராது, அதன் மீது முட்டையும் இடாது, அதை சாப்பிடாது. இது நமது பயிர்களையும் காப்பாற்றும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிமாஸ்திராவை உருவாக்க முதலில் உங்களுக்கு என்ன தேவை? வேப்ப இலைகள் இல்லையா? சரி. ஒவ்வொரு அம்சத்திலும் உள்ள மூலப்பொருள் என்ன? நீங்கள் செய்த ஒவ்வொரு ஆயுதத்திற்கும் மாட்டு சிறுநீர் தேவை இல்லையா? மேலும் தண்ணீர், இதை நாங்கள் சேர்க்கிறோம். நிமாஸ்திராவில் தர்பர்னி ஆர்க்கில் மாட்டு சாணத்தை பயன்படுத்துவது கட்டாயமா? இல்லையெனில் நீங்கள் பிரம்மாஸ்திரத்தில் மாட்டு சாணத்தை பயன்படுத்த வேண்டியதில்லை. மாட்டு சாணம் மட்டுமே. மன்னிக்கவும், நீங்கள் மாட்டு சிறுநீரையும் பயன்படுத்த வேண்டும். நான் முதலில் நிமாஸ்திராவை பற்றி பேசுவது போல், உங்கள் வேம்பு இலைகள் 5 கிலோ எடுத்து அவற்றை நன்கு கலந்து 10 லிட்டர் மாற்று சிறுநீர் மற்றும் 1 முதல் 2 கிலோ மாட்டு சாணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மூன்றையும் 100 லிட்டர் தண்ணீரில் நன்கு கலந்து 2 நாட்கள் அப்படியே வைக்கவும். காலையிலும் மாலையிலும் 2 முறை 15 நிமிடங்கள் கிளறி நொதிக்கவும். இந்த நிமோஸ்திரா 48 மணி நேரத்தில் தயாராகிவிடும். எனவே நீங்கள் 6 லிட்டர் நிமோஸ்திராவை சுமார் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். ஆமா, நிச்சயமா. எனவே இது பயிர்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது பற்றியது. நோய்கள் மற்றும் பூச்சிகளுக்கு எதிரான பல்வேறு ஆயுதங்களை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். இப்போது இங்கே மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், விதைகளை எவ்வாறு விதைப்பது என்று விவாதிக்கும் போது இயற்கை விவசாயத்தில் வேறு ஏதேனும் முறை உள்ளதா? விதைப்பு வேறு வழியில் செயல்படுகிறதா என்பதை டாக்டர் தேஷ்முக்கிடமிருந்து கற்றுக்கொள்வோம். இயற்கை விவசாயத்தில் அகலமான படுக்கை பள்ளங்கள் அல்லது உயர்த்தப்பட்ட படுக்கைகளை அதிக அளவில் பயன்படுத்த நாங்கள் பரிந்துரைக்கிறோம். அதாவது அவற்றை தரையிலிருந்து சற்று மேலே ஆமாம், உயர்த்துவதா? உயர்த்தப்பட்ட படுக்கையை உருவாக்கும் நடைமுறை. இது நீளமாகவோ அல்லது அகலமாகவோ இருக்கக்கூடாது. அகலத்தை அதிகபட்சமாக 1 மீட்டர் அல்லது 1.25 மீட்டர் வரை அதை வச்சிருக்கணும். இது உங்கள் பயிர் கன மழையை தாங்கும் அப்படிங்கிறத உறுதி செய்யும். அப்புறம் குறைந்த மழைப்பொழிவு இருந்தாலும் அதனுடைய வேர் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அப்புறம் ஜீவாமிர்தம், அப்புறம் கன் ஜீவாமிர்தம் பயன்பாடுகளில் ஏரோபிக் பாக்டீரியாக்களும் இருக்குது. அவற்றை சுவாசிக்க வேண்டியிருக்கும். எனவே நாங்கள் உருவாக்கக்கூடிய படுக்கைகள் முறைக்கு ஏற்ப காற்றோட்டத்தின் அளவை அதிகரிக்கின்றன. எனவே அகலமான படுக்கை பள்ளங்கள் அல்லது உயர்த்தப்பட்ட படுக்கைகளை வளர்க்க நாங்கள் பரிந்துரைக்கிறோம். விவசாயிகளிடம் செல்வோம். விவசாயிகள் யாராவது ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இயற்கை விவசாயத்தில் மிளகாய், இஞ்சி மற்றும் பூண்டு சாற்றை எவ்வாறு பயன்படுத்துவது?
இதற்காக சுமார் 9 கிராம் மிளகாய் மற்றும் இஞ்சி மற்றும் 18 கிராம் பூண்டு ஆகியவற்றை எடுத்து அவற்றை அரைத்து ஒரு துணியில் வடிகட்டி பின்னர் இந்த கலவையை சுமார் 100 லிட்டர் தண்ணீரில் கலக்கவும். இந்த கரைசலை பூஞ்சை கொல்லியாகவும் உறிஞ்சும் பூச்சிகளை நிர்வகிக்கவும் முழுமையாக பயன்படுத்தலாம். இதை குறிப்பாக காய்கறி மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் பயன்படுத்தலாம். நிச்சயமாக மேடம். இன்னொரு விஷயம் என்னவென்றால் சோட்டாஸ் தரவும் பயன்படுத்தப்படுகிறது. தாவர பாதுகாப்பில் இது எவ்வாறு முக்கியமானது? அது என்ன? ஆம், நிச்சயமாக. இந்த உலர் இஞ்சி பொடி நம் பெரும்பாலான வீடுகளில் பொதுவாக காணப்படுகிறது. உலர் இஞ்சியை தயாரிக்க சுமார் 100 கிராம் உலர் இஞ்சி பொடியை 100 லிட்டர் தண்ணீரில் நீர்த்து போக செய்து தண்ணீர் பாதியாக குறையும் வரை கஷாயத்தை கொதிக்க வைத்து பின்னர் அதை குளிர்விக்க வேண்டும். இப்போது மற்றொரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பாலை எடுத்து அதை சூடாக்கி கிரீம் நீக்கி குளிர்விக்க வேண்டும். 2 மணி நேரத்திற்கு பிறகு இந்த 2 கலவைகளையும் ஒன்றாக கரைசலை உருவாக்க வேண்டும். பின்னர் இந்த கலவையில் 100 லிட்டர் தண்ணீரை சேர்த்து நன்றாக கலக்கவும். காய்கறி பயிர்களில் புள்ளிகள் தோன்றும் போது, குறிப்பாக இந்த உலர் இஞ்சியை பயன்படுத்தும் போது இந்த பூச்சிக்கொல்லி மிகவும் நன்றாக வேலை செய்கிறது. பூஞ்சை நோய்க்கு எதிரான ஒரு நல்ல தடுப்பு ஆகும். சரி, விவசாயிகளிடம் செல்வோம். வேறெந்த விவசாயிக்கும் ஏதேனும் கேள்வி உள்ளதா? எனது கேள்வி என்னவென்றால், சார், நீங்கள் 5 பரிணாமங்களை பற்றியும் பேசினீர்கள். எனவே தழைக்கூளம் மற்றும் களைகளை பற்றி கொஞ்சம் சொன்னால் மேலும் தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும். இயற்கை விவசாயத்தில் தழைக்கூளம் 2 வழிகளில் செய்யப்படலாம். ஒன்று நேரடி தழைக்கூளம், மற்றொன்று உங்கள் வயலில் கிடைக்கும் பழைய பயிர் எச்சங்களை பயன்படுத்தி தழைக்கூளம் பண்ணலாம். இப்போ இயற்கை விவசாயத்தில் பழைய பயிர் எச்சங்களை பயன்படுத்துவதால் நம்ம பெரும்பாலும் நேரடி தழைக்கூளம் பற்றி தான் பேசுகிறோம். அதாவது நாங்கள் இங்கு கால்நடைகளை பராமரிக்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு விவசாயியும் கால்நடைகளை வச்சிருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். ஒவ்வொரு விவசாயிடமும் பசு கண்டிப்பாக இருக்கணும். பசுக்கள் ஒரு முக்கியமானது. எனவே பழைய எச்சங்கள் அவற்றுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் நேரடி தழைக்கூளத்தில் அதிக முன்னுரிமை இதுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2க்கும் மேற்பட்ட பயிர்களை நம்ம ஒன்றாக வளர்க்கும்போது அது தானாகவே செய்யப்படும். அது ரொம்பவே எளிமையான ஒரு முறை. இந்த விவசாயத்தில் கதோட்பாக் என்று நாங்கள் சொல்கிறோம். அதாவது பயறு வகை பயிர்களை நாங்கள் அதிகம் ஊக்குவிக்கிறோம். முழு பரிமாணங்களையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த விவசாயத்தை முழுமையாக செய்தால் களைகளோ அல்லது களைகளின் இந்த பிரச்சனைகளோ இல்லாமல் இருக்கும். எந்த இடத்திலும் விவசாயிக்கு எந்த தீங்கும் வராது. அவங்களுக்கு எந்த விதமான இந்த பயிர் தொடர்பான பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. சரி டாக்டர் பிரஜாபதி, இயற்கை விவசாயத்தில் வைரஸ் நோய்களுக்கான அந்த பிரச்சனைகள் எவ்வாறு தீர்க்கப்படுகின்றன என்பதை இப்போது நான் உங்களிடமிருந்து அறிய விரும்புகிறேன். ரபி பயிர் பருவம் இப்போதுதான் தொடங்கிவிட்டதால் பெரும்பாலான விவசாயிகள் காய்கறி பயிர்களை விதைத்து வருகின்றனர். குறிப்பாக காய்கறிகள் வைரஸ் நோய்களுக்கு ஆளாகி மஞ்சள் நிறத்தை ஏற்படுத்துகின்றன. இதற்காக நாம் முன்பு விவாதித்தபடி புளிப்பு லஸ்ஸியை பயன்படுத்தலாம். மேலும் இஞ்சி, மிளகாய் மற்றும் பூண்டு சாறுகள் பற்றி ராம்ஜி அவர்கள் கேட்ட கேள்வி, இந்த வைரஸ் நோய்களை பரப்பும் எந்த பூஞ்சியையும் கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் பயனுள்ள கலவையாக பல்வேறு விவசாய பல்கலைக்கழகங்கள் நடத்திய ஆராய்ச்சி மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டத்தை முடிக்க வேண்டிய நேரம் இது என்பதால் வேறு எந்த விவசாயிகளிடமும் இயற்கை விவசாயம் தொடர்பான ஏதேனும் கேள்விகள் உள்ளதா? அல்லது அவர்களின் அனுபவங்களை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். எனது கேள்வி என்னவென்றால், இயற்கை விவசாயத்தில் தண்ணீர் எவ்வாறு சேமிப்பது? நாங்கள் கண்டறிஞ்சது சௌராஷ்டிராவில் பயன்படுத்தக்கூடிய இந்த ரெயின் பைப் அமைப்பு இதுதான். நமது காய்கறி மற்றும் உணவு பயிர்களில் சிறந்த ஒரு பலனை கொடுக்குது. நுண்ணீர் பாசனம் பற்றி நம்ம பேசும்போது தோட்டக்கலை பயிர்களுக்கு சிறந்த முறை அப்படிங்கிறது சொட்டு நீர் பாசனம் தான். அதாவது ட்ரிப் இரிகேஷன் தான். பல விவசாயிகள் தற்போது குஜராத்தில் அது ஷெர்டி என்று அழைக்கப்படக்கூடிய கரும்பு போன்ற பயிர்களுக்கு சொட்டு நீர் பாசனம் மூலம் அதிக மகசூல் அறுவடைய செஞ்சு வராங்க.
இந்த ட்ரிப் இரிகேஷன்ல இந்த சொட்டு நீர் பாசனம் சுமார் 70 முதல் 80% தண்ணீரை சேமிக்குது அப்படின்னு சொல்லலாம். இறுதியாக எங்கள் பார்வையாளர்களுக்கு சில இறுதி கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறீர்களா? அவர்களை மேலும் ஊக்குவிக்க ஏதாவது? சுற்றுச்சூழலை பற்றி நாம் பேசும்போது இயற்கை விவசாயம்தான் அதை பாதுகாப்பதற்கான ஒரே வழி. எனவே எதிர்கால சந்ததியினருக்கு ஏதாவது கொடுக்க விரும்பினால் அது ஆரோக்கியமான சூழல் மற்றும் ஆரோக்கியமான நிலம். நமது நிலம் வளமாக இருக்கும் வரை நாம் நல்ல பயிர்களை வளர்க்க முடியும் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல உணவை வழங்க முடியும். நமது அனைத்து விவசாய சகோதர சகோதரிகளுக்கும் இது எனது உண்மையான வேண்டுகோள். எனவே முடிந்தவரை இயற்கை விவசாயத்தை ஏற்றுக்கொண்டு அதை பயிற்சி செய்து தொடங்க ஆரம்பியுங்கள். நான் விவசாய நண்பர்கள்ட்ட தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். துக்கமான விவசாயி யாரா இருப்பா? ரசாயன விவசாயம் செய்பவரா இல்லை இயற்கை விவசாயம் செய்பவரா? என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? கெமிக்கல் செய்பவர் தான். ஏன் துக்கமா இருப்பாரு? ஏன்னா அவருடைய செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ளாட் பெட் முறையிலிருந்து அவர் பயன்படுத்திய விதை கலப்பின விலை உயர்ந்தது விதை. எனவே அது தோல்வி அடைஞ்சா அவருக்கு ரொம்பவே இழப்பாக இருக்கும். அது நாட்டிற்கும் விவசாயத்திற்கும் குடும்பத்திற்கும் பெரிய இழப்பாக இருக்கும். இயற்கை விவசாயத்தை மேற்கொள்ளும் விவசாயிகளின் இழப்புகள் இப்போ இழப்புகளாக அது கணக்கிடப்படாது. மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா கன மழையின் போது அப்போ கூட அவங்க அதிக இழப்பை சந்திக்க மாட்டாங்க. தண்ணி தேங்காது. நிச்சயமாக இந்த செய்தியுடன் உங்களை இங்கே விட்டு செல்கிறோம். இன்றைய விவாதத்திலிருந்து வெளிப்பட்டது போல் குஜராத்தின் இந்த நிலத்தில் இயற்கை விவசாயம் மூலம் இந்தியாவிற்கு ஒரு புதிய நம்பிக்கை பயிரிடப்படுகிறது. இன்று இங்கு வந்துள்ள விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை இன்னும் தீவிரமாக எடுத்துக்கொள்வார்கள் என்றும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்வார்கள் என்றும் நாங்கள் நம்புகிறோம். அனைத்து முறைகளையும் பின்பற்றுவது, பாதிலேயே கைவிடாமல் இருப்பது. ஏனென்றால் இது பொறுமையின் விவசாயம், இது இயற்கை விவசாயம். இந்த செய்தியுடன் உங்களை இங்கே விட்டு செல்கிறோம். ஆனால் தூர்தர்ஷன் கிசானை தொடர்ந்து பாருங்கள். வணக்கம்.